நம்ம எல்லாருமே 1 + 3 + 5 + n = n ஸ்கொயர்னு படிச்சிருப்போம். அது ஏன்னு நான் இப்போ விஷுவலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் 1, இது வந்து 3, இது வந்து 5. இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 9 கிடைக்கும். ஒரு சிம்பிளான வே என்னன்னா, இது 3 நம்பர் இருக்கு, 1, 3 and 5. இது மூணுத்தையும் ஸ்கொயர் பண்ணால் அதாவது 3 ஸ்கொயர் விச் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 9. ஸோ இந்த ஸ்கொயர் எப்படி வந்துச்சுன்னு நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ 1 இருக்கா, இந்த 1க்குள்ள நான் 3 ஆட் பண்ணேன், ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் ஆயிடுச்சு. இது வந்து 2/2 ஸ்கொயர், அதாவது 2 ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. ஸோ 1 + 3 எவ்வளோனா 4. ஸோ 2 ஸ்கொயர் எவ்வளோனா 4 தான். இப்போ வந்து நான் 5 ஆட் பண்ணுறேன். ஆனால் என்ன நடக்குதுன்னா 3 × 3 ஸ்கொயர், அதாவது 3/3 ஸ்கொயர். ஸோ 1 + 3 + 5 எவ்வளோனா 9. ஸோ 3 ஸ்கொயர் எவ்வளோனாலும் 9. இந்த ஃபார்முலா என்னன்னா, சீக்வன்ஸ் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு n ஸ்கொயர். அதாவது 1ல இருந்து எத்தனை ஆட் நம்பர் போனாலும் அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் தான் n. ஸோ அது ஸ்கொயர் பண்ணோன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ நான் பண்ண எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.